أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين فإن زللتم من بعد ما جاءتكم البينات فاعلموا أن الله عزيز حكيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا عدوة ولا طيرة ولا هامة ولا سفر أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நெஞ்சு நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயான் மஜ்லிஸில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இன்ஷா அல்லாஹ் நம்ம சஃபர் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி தான் இந்த பயான்ல பார்க்க இருக்கோம். இஸ்லாமிய மாதங்கள்ல இரண்டாவது மாதமா இருக்கக்கூடியது தான் இந்த சஃபர் மாதம். சஃபர் அப்படின்னா என்ன, அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன, ஏன் அரபியர்கள் இந்த மாதத்திற்கு சஃபர்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். சஃபர் அப்படின்னா தமிழ்ல பிரயாணம் செய்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அரபியர்கள் எல்லாம் முன்னாடி முஹர்ரம் மாதத்துல பயணம் செய்ய மாட்டாங்க. அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய இந்த மாதத்துல தான் அவங்க பயணம் செஞ்சு மக்கா விட்டு வெளியே போவாங்க. அதனாலதான் அந்த மாதத்திற்கு பிரயாணம் செய்தல் சஃபர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் படைச்ச நாள்ல இருந்து நமக்கு 12 மாதங்களை கணக்கிட்டு கொடுத்திருக்கான். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்காயிதா, துல்ஹிஜ்ஜா. இந்த 12 மாதங்களை நம்ம கொடுத்து மின்ஹா அர்பாத்துல் ஹுரும், இதுல 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், தாலிக தீனுல் கையும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் நிலையான மார்க்கம்னு இந்த இடத்துல அல்லாஹ் மார்க்கத்தை குறிப்பிட்டு சொல்றான். அடுத்ததா சொல்றான், ஃபலா தலிலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த 4 மாதங்கள்ல நீங்க எதிரிகளோட போர் புரியாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா புனிதமிக்க இந்த 4 மாதங்கள்ல போர் செய்யாதீங்கன்னு போருக்கு தடை விதிச்சிருக்கான். அது என்ன மாதம்னா ரஜப், துல்காயிதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 4 மாதங்கள் தான். இந்த துல்காயிதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் இது 3 தொடர்ந்து வரிசையா வரக்கூடிய மாதங்கள் தானே. அதனால இந்த 3 மாதங்கள்லயும் அவங்க போர் செய்ய மாட்டாங்க. இந்த 3 மாதம் முடிச்சு அடுத்ததா வரக்கூடிய மாதத்துல தான் எதிரிகளை போர் செஞ்சு எதிரிகளை கலைஞ்சு எடுப்பாங்க. அதனால இந்த மாதத்திற்கு சஃபர் கழிவு அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு. இதைத்தான் நம்ம மக்கள் சபுர் கழிவு சபுர் கழிவுன்னு சொல்லி நல்ல துணிகள் தான் இருக்கணும், கெட்டதெல்லாம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதத்துல போர் செஞ்சு எதிரிகளை கலைஞ்சதுனாலதான் சஃபர் கழிவு அப்படிங்கிற பேர் வந்துச்சு. மாஷா அல்லாஹ். சஃபர்னா என்னன்னு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? அடுத்ததா சஃபர்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் என்னமா ஞாபகம் வருது? உதாரணமா துல்ஹஜ் மாதம்னு சொன்னா ஹஜ்ஜு பெண்ணால் ஞாபகம் வரும். ரமலான்னு சொன்னா நோன்பு வைக்கிறது ஞாபகம் வரும். முஹர்ரம்னு சொன்னா ஆஷுரா நாள் ஞாபகம் வரும். இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அதே மாதிரி சஃபர்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வருது? அதுல என்ன நடக்கும் சொல்லுங்க.
ஒடுக்கத்து புதன் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம சஃபர் மாதம் பீட பிடிச்ச மாதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இத பத்தி தான் இந்த பயான் மூலியமா சஃபர் மாதம் பீடை பிடித்த மாதம் அல்ல, அது சகலமும் நிறைந்த மாதம் என்பதை பற்றியும், சஃபர் மாதம் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை பற்றியும், சஃபர் மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் இந்த பயான் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க பல முஸ்லிம்கள் கிட்ட சஃபர் மாதம் பீட பிடிச்ச மாதம், அதனால பயணம் செய்யக்கூடாது, பயணம் செஞ்சா அது நல்லபடியா நடக்காது, திருமணம் வைக்க கூடாது, திருமணம் பண்ணா கல்யாணம் பண்ண கணவன் மனைவி நல்லா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தீய எண்ணம் நம்ம இஸ்லாமிய மக்கள் கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு திருமண மண்டபம் இருக்கு, அது ஃபேமஸான திருமண மண்டபம். அந்த மண்டபத்துல ஒரு நாளுக்கான வாடகை கேட்டா 60,000 70,000 விலையை சொல்லுவாங்க. இதுவே சஃபர் மாதத்திலயோ இல்ல செவ்வாய்க்கிழமையோ இல்ல சனிக்கிழமையோ போய் கேட்டா 40,000 30,000 குறைச்சுதான் சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன காரணம் கேட்டா, அந்த முதலாளி சொல்றாரு, நம்ம முஸ்லிம்கள்ல யாருமா சஃபர் மாதத்துல கல்யாணம் வச்சிருக்கா, அதுதான் பீட பிடிச்ச மாதமாச்சு, அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமையா, அது நல்ல நாளே கிடையாது, அதனாலதான் அந்த நாட்களை மட்டும் விலை குறைவுன்னு சொல்றாங்க. அல்லாதான் பாதுகாக்கணும். மாற்று மத கலாச்சார மக்கள் எப்படி ஆடி மாதத்தை பீட மாதம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களோ, இல்ல கல்யாணம் பண்ணி வச்ச கணவன் மனைவியை பிரிச்சு வைப்பாங்களோ, அதே மாதிரி நம்ம இஸ்லாமிய மக்கள் சஃபர் மாதத்தை பீட பிடிச்ச மாதம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கும் நமக்கும் என்னமா வித்தியாசம் இருக்கு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பீட மத கலாச்சாரங்களுக்கு ஒப்பாக நடப்பாங்களோ அவங்களையே சார்ந்தவங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொல்றாங்க. அவங்க சொன்னது மாதிரியே நம்ம கிட்ட இன்னமும் அந்த மூட பழக்க வழக்கங்கள் இருந்துகிட்டு தானே இருக்கு. இப்போ உதாரணமா சொல்ல போனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, நல்ல நாள் பார்த்து தான் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க, நல்ல நாள் பார்த்து தான் அந்த வீட்டுக்கு பால் காய்ச்ச ஆரம்பிப்பாங்க, நல்ல நாள் பார்த்தா பொண்ணு பார்க்க போறது, நல்ல நாள் பார்த்தா மாப்பிள்ளை பார்க்க போறதுன்னு இப்படி அவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல நல்ல நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லி சகுனம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மார்க்கத்துல இருக்கிறதானா? நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. இதுலயும் உச்சகட்டமா சொல்ல போனா கணவனை இழந்த மனைவிகளை விதவை பெண்கள்னு சொல்லி எந்த ஒரு நல்ல காரியத்திலயும் அவங்களை முன்வரவே விட மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க கணவனை அந்த கஷ்டத்துல தான் இருப்பாங்க, வேற எங்கேயாவது போனா விதவைகள்னு சொல்லி அவங்கள ஒதுக்கிதான் வைக்கிறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், கணவனை இழந்த மனைவிகளை நீங்க ஆதரிச்சீங்கன்னா அவ்வளவு நன்மையை நான் கொட்டி கொடுக்குறேன்னு சொல்லும் போது நம்ம மக்கள் அவங்களை கஷ்டப்படுத்ததானே செய்யறாங்க. இதெல்லாம் எந்த கிதாப்ல அவங்க படிச்சுட்டு வந்தாங்க, யாருடைய வழிமுறை அவங்க பின்பற்றாங்கன்னே தெரியல. அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்களிலிருந்து நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும். இன்னும் சில கூட்டம் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரத்தையும் காலத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பிறந்த நேரமே சரியில்லை, நான் எந்த நேரத்துல பிறந்தேன்னு சரியில்லை, நான் யார் முகத்துல முடிச்சேன்னு சரியில்லை, என் காரியமே விளங்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்ற கூட்டமும் இருக்கதான் செய்யறாங்க. இதை பத்தியும் நம்மளுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுவும் அல்லாஹ் தஆலா சொல்றதாவே சொல்றாங்க, யூதுனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான், எசுபுத்தஹு அவன் காலத்தையே திட்டுகிறான், அனத்தஹு நானே காலமாயிருக்கேன், பியதியல் அம்ரு ஆட்சி அதிகாரம் செயல் காரியம் கட்டளை இவை அனைத்துமே என் கையில தான் இருக்கு. வல்லிபுல் லைல வன்னஹார் இரவையும் பகலையும் நான் தான் மாறி மாறி வர செய்றேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ நேரத்தையும் காலத்தையும் திட்டுறது அல்லாஹ்வே திட்டுறதுக்கு சமமா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், என்னைய அந்த ஆதமுடைய மகன் நோவினைப்படுத்துறாங்கிற வார்த்தையை சொல்லி காட்டி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ நேரத்தையும் காலத்தையும் மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்களே தவிர அல்லாஹ் தஆலா மேல அவங்க நம்பிக்கையே கிடையாது. நம்மளுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த காலத்தை தான் ஐயாமுல் ஜாஹிலியா, அதாவது அறியாமை காலம்னு சொல்லுவாங்க. அந்த அறியாமை காலத்து மக்கள் நிறைய மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி கொடுக்க யாருமே இல்லை. அதனால நிறைய தப்பான பழக்க வழக்கங்களை அவங்க பின்பற்றி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துதான் நிறைய மூட பழக்க வழக்கங்களையே வேரோட அடித்து ஒழிச்சாங்க. நம்மளுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு கிராமவாசி எழுதிட்டு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நிறைய ஒட்டகங்கள் வச்சிருந்தேன். என்னுடைய ஒட்டகங்கள்லாம் பாலைவனத்து மணல்ல நல்ல மான் மாதிரி துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு இடையில ஒரு நோய் பிடிச்ச ஒட்டகம் வந்து கலந்துருச்சு. அந்த நோய் பிடிச்ச ஒட்டகம் கலந்ததுனால என்னுடைய எல்லா ஒட்டகமுமே இப்ப அதே மாதிரி நோய் பிடிச்சு சிறந்து பிடிச்சுதான் தெரியுது. இப்ப இது தொற்று நோய் தானே யா ரசூலல்லாஹ், இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சரி நீங்க சொல்றீங்களே ஒரு ஒட்டகம் வந்து நோய் பிடிச்சு வந்துச்சுன்னு சொல்றீங்களே, அந்த முதலா அந்த ஒட்டகத்துக்கு நோயை கொடுத்தது யாரு? அல்லாஹ் தஆலா தானே. அப்ப முதலா அந்த ஒட்டகத்துக்கு நோயை கொடுத்த அல்லாஹ் தான் மற்ற எல்லா ஒட்டகத்துக்கும் நோயை கொடுத்திருக்கான். அதனால இஸ்லாத்துல தொற்று நோய் என்பதே கிடையாதுன்னு சொன்னாங்க. அடுத்ததா சொன்னாங்க, வலா தியரா, பறவை சோகனம் என்பதும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த காலத்து மக்கள் பறவையை பார்த்து சகுனம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதையும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஒரு அரசர் இருந்தாரா, அவர் வந்து பயணம் செய்ய போடுமா. அதனால அவருடைய காவலாளியை கூப்பிட்டுட்டு, நீ வந்து நம்ம தோட்டம் இருக்குல்ல, அந்த தோட்டத்துல போய் அந்த மரத்துல 2 காகம் ஒன்னா இருக்குதான்னு பார்த்துட்டு வா. 2 காகம் ஒன்னா இருந்தாதான் நல்ல சகுனம். அப்ப பயணம் செஞ்சாதான் அந்த பயணம் நல்லபடியா முடியும். ஒரு காகத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து கெட்டதா தான் முடியும். அதனால 2 காகமும் ஒன்னா இருக்குதான் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்களாம். அந்த காவலாளி என்ன பண்றாரு, உடனே வீட்டு வெளியில போய் அந்த மரத்துல பாக்குறாங்க 2 காகமும் ஒன்னாதான் இருக்கு. சரி, இதுதான் வந்து நல்ல சகுனம், நம்ம போய் அரசர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு காவலாளி வேகமா வந்து அந்த அரசர்கிட்ட சொல்றாரு, அரசரே நான் போய் பார்த்தேன், 2 காகம் ஒன்னாதான் இருந்துச்சு, நல்ல சகுனம் தான், நீங்க இப்ப புறப்பட்டு போங்கன்னு சொல்றாங்க. அந்த அரசருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவரு பயணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுட்டு கீழே போய் மரத்தை பாக்குறாங்க, அங்க ஒரு காகம் தான் இருக்கு. அந்த காவலாளி பார்க்கும்போது 2 காகம் இருந்துச்சுதான், ஆனா அரசர் பார்க்கும்போது ஒரு காகம் தான் இருக்கு. ஒரு காகம் பறந்து போயிடுச்சு. இது அந்த அரசருக்கு தெரியாது. அந்த அரசருக்கு ஒரு காகத்தை பார்த்த உடனே சரியான கோவம் வந்துருச்சு. கோவம் வந்ததும் அந்த காவலாளி அழைச்சிட்டு வர சொல்லி அந்த காவலாளிக்கு வந்து தண்டனை கொடுங்க, சரியான அடி அடிச்சு அந்த காவலாளிக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனைன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதோ அந்த காவலாளிக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அரசர் கேட்கிறாரு, என்னடா நம்ம தண்டனை கொடுத்துட்டு இருக்கோம், இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அந்த காவலாளிட்ட கேட்கிறாங்க, நீ ஏன் இப்ப சிரிக்கிறன்னு கேட்கிறாங்க. அந்த காவலாளி சொல்றாரு, இல்ல அரசரே, நீங்க தான் சொன்னீங்க 2 காகத்தை பார்த்தா நல்லது நடக்கும், ஒரு காகத்தை பார்த்தாதான் கெட்டது நடக்கும்னு சொன்னீங்க. நான் பார்க்கும் போது 2 காகம் ஒன்னாதான் இருந்துச்சு, நீங்க பார்க்கும் போதுதான் ஒரு காகம் பறந்து போச்சு. அந்த ஒரு காகத்தை பார்த்து நீங்க நல்லாதான் இருக்கீங்க, இப்ப அந்த 2 காகத்தை பார்த்த நான் தான் அடி வாங்கி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன அரசரே சொல்றீங்க, இதுதான் இந்த மார்க்கமான்னு சொல்லி அரசர்கிட்ட காவலாளி புரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த அரசர் யோசிக்கிறாரு, ஆமல்ல நம்ம தான் 2 காகம் பார்த்தா நல்லதுன்னு சொன்னோம், ஆனா என்ன மாற்றமா நடந்திருக்குன்னு அரசர் வந்து சற்று யோசிச்சு பாக்குறாங்க. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இஸ்லாம் வந்து அறிவு நிறைந்த மார்க்கம். இதுல எந்த ஒரு மூட நம்பிக்கைகளுக்கும் இடமே கிடையாது. நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அவங்களும் மூட நம்பிக்கையில கற்றுக் கொடுக்கல, அதை அடியோட அடிச்சு ஒழிச்சாங்க. அடுத்ததா சொன்னாங்க, வலஹாமா, இஸ்லாத்துல ஆந்தை சகுனம் என்பதும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஒரு கூட்டம் எப்படி பறவையை மட்டும் பார்த்து சகுனம் பார்த்துச்சோ, அதே மாதிரி இன்னொரு கூட்டம் ஆந்தையை மட்டுமே வச்சு சகுனம் பார்த்தாங்க. அதையும் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அவங்க தடை செஞ்சாங்க. அடுத்ததா சொன்னாங்க, வலா சஃபர், சஃபர் மாதம் வீடி பிடிச்ச மாதம்னு சொல்லி திருமணம் பண்ண தள்ளி வைக்கிறீங்களே, அதுவும் கிடையாதுன்னு சொல்லி சஃபர் மாதத்தை வீடி பிடிச்ச மாதம் இல்லைன்னு சொன்னாங்க. நம்மளாம் நினைக்கிறோம் சஃபர் மாதத்துல கல்யாணம் பண்ணி வச்சா கணவன் மனைவி நல்லா இருக்க மாட்டாங்கன்னு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் சஃபர் மாதத்துல தான் திருமணம் நடந்துச்சு. அவங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கைய இன்னமும் இந்த வரலாறு உலகமும் பேசிட்டு தானே இருக்கு. அவங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை யாராவது குறை சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் அந்த காலத்து மக்கள் கிட்ட இருந்துச்சு. இப்படிதான் என்ன பண்ணாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அவங்க ஹுனைன் போருக்கு போனாங்க. அந்த ஹுனைன் போர்ல புதுசா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்கல்ல, அந்த சஹாபிகளும் போறாங்க. இப்படி எல்லாரும் பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கும் போது காஃபிர்கள் இருக்காங்கல்ல, அந்த காஃபிர்களுக்குன்னு தனியா ஒரு இடத்துல ஒரு இலந்தை மரம் இருக்கு. அந்த மரத்துல போய் அவங்க கொண்டு போன போர் கருவிகள் எல்லாம் தொங்க விட்டுட்டு அங்கேயே தங்கி யோசிக்காஸ் மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு பேரு தாத் அன்வான் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மரத்துல நின்று அவங்க தங்கி இருந்தாங்கன்னா அந்த போர்
வெற்றி பெறுமா, நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த காபிர்கள் கிட்ட இருந்துச்சு. இதை பார்த்து அந்த புதுசா வந்த சஹாபாக்கள் எல்லாம் நபிசல்லல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்களுக்குன்னு ஒரு இழந்த முறை இருக்குல்ல, அதே மாதிரி நீங்க நமக்கும் ஒரு ஏற்பாடு செய்யுங்க, நாங்களும் அவங்க தங்கி ஏத்திகாஃப் மாதிரி இருக்கிறோம், நம்மளுடைய போல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அந்த புதுசா வந்த சஹாபாக்கள் எல்லாம் நபிசல்லல்லாஹு அவங்க கிட்ட கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆச்சரியப்பட்டு, சுப்ஹானல்லாஹ், நீங்க என்னத்தை கேட்கிறீங்க? மூசா நபியோட கூட்டம் எப்படி மூசா நபி கிட்ட கேட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் கேட்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது அந்த மூசா நபியோட கூட்டம் மூசா நபி கிட்ட கேட்டாங்களா, மூசா நபியே, மற்ற மக்களுக்கு எப்படி பல கடவுள்கள் இருக்கு, அவங்க நிறைய பேரை வணங்குறாங்க, அதே மாதிரி நீங்க நமக்கும் நிறைய கடவுள்கள் கொண்டு வாங்க, நாங்களும் நிறைய கடவுளை வணங்குறோம் கேட்டாங்களா. மூசா நபி சொன்னாங்களா, நீங்க ஒன்றுமே அறியாத விவரமற்றவர்கள், இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்கன்னு சொல்லி அப்பவே அதை தடை செஞ்சாங்களாம். அதே மாதிரி தான் இப்ப நீங்களும் கேட்கிறீங்க, நீங்க முன்னாடி வந்த வழிமுறையை பின்பற்றீங்களா அப்படின்னு சொல்லி நபிசல்லல்லாஹு அவங்க அந்த மூணு பழக்க வழக்கத்தையும் தடை செஞ்சாங்க. நம்மளுடைய நம்பிக்கை அல்லாஹ் சார்ந்தது மட்டுமா தான் இருக்கணும், வேற எந்த பொருளையும் வேற எந்த விஷயத்துல வைக்க கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் என் மேல முழுமையா நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்களோட காரியத்துக்கு நானே பொறுப்புதாரி, நான் அவங்களோட காரியத்தை சிறப்பா நடத்தி கொடுப்பேன். யாரு என்னை அல்லாத வேறு ஒரு காரியத்தை நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் அங்க இருந்துச்சு. இதெல்லாம் விட்டு வாழ்ந்தா என்னென்ன நன்மை கிடைக்கும்னோ நபிசல்லல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. மேராஜ் பயணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நபிசல்லல்லாஹு அவங்களோட மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோ அவங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவங்களோ இறந்ததுக்கு அப்புறம் நபிசல்லல்லாஹு அவங்க சோகமா இருந்தாங்க. அவங்க சோகத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா 7 வானத்தை கடந்து கூட்டிட்டு போய் தான் கூட வச்சு ஆறுதல் படுத்தி அனுப்புனா. அந்த பயணத்துலதான் அஞ்சலிய தொழுகை நமக்கு கடமையாக்கப்படுச்சு. இப்ப அந்த பயணம் முடிஞ்சிட்டு சஹாபாக்கள் கிட்ட நபிசல்லல்லாஹு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நபிசல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு நிறைய சமுதாயம் காட்டப்பட்டுச்சு. ஒரு சில நபிமார்கள் ஒரு 10 பேர் கொண்ட கூட்டத்தோட போய்கிட்டு இருந்தாங்க, ஒரு சில நபிமார்கள் அவங்க மட்டும் தனியா போய்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சமுதாயம் காட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சமுதாயம் காட்டப்பட்டுச்சு, அதுல நிறைய மக்கள் போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்டேன், ஜிப்ரீலே, இதுதான் என்னுடைய சமுதாயமான்னு கேட்டேன். அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், இது உங்க சமுதாயம் இல்ல, இது மூசா நபியோட சமுதாயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கூட்டம் காட்டப்பட்டுச்சு. அந்த கூட்டத்துல நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமா நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அப்படி போகும்போது ஜிப்ரீல் அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதுதான் உங்க கூட்டம், இந்த கூட்டத்துலதான் 70,000 பேரு கேள்வி கணக்கே இல்லாம விசாரணையே இல்லாம சொர்க்கம் செல்வாங்க. அந்த கூட்டம் உங்க கூட்டத்துல தான் இருக்காங்கன்னு சுப செய்தி சொல்லி அனுப்புனாங்க. இத நபிசல்லல்லாஹு அவங்க சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த 70,000 பேரு யாரு என்ன விவரம் சொல்லாமலே வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சஹாபாக்கள்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஒரு கூட்டம் சொல்றாங்க, அந்த 70,000 பேரு சொர்க்கம் விசாரணை இல்லாம சொர்க்கம் போகணும்னு சொன்னாங்கல்ல, அந்த 70,000 பேரும் நம்ம கூட்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் அல்லாஹ் வணங்குறோம், நம்முடைய தூதரை பின்பற்றுறோம், நம்மளுடைய நட்சத்திரம் கூட நம்ம கண்ணால பார்க்கிறோம், அதனால நம்மளா தான் இருக்கோம்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, இல்ல நம்ம மக்களா தான் இருக்கோம், ஏன்னா நம்ம பிறக்கும் போது முஸ்லிமா பிறக்கல, இல்ல நம்ம மக்கள் பிறக்கும் போதே முஸ்லிமா தான் பிறக்குறாங்க, அப்போ நம்மளுடைய பிள்ளைகள் தான் அந்த 70,000 பேர்ல அடங்குவாங்கன்னு சொல்லி அந்த சஹாபாக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கூட்டமும் ஒவ்வொன்றை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நபிசல்லல்லாஹு அவங்க காதுக்கு விழுகுது. அவங்க விழுந்த உடனே அந்த சஹாபாக்கள் பேசிட்டு கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. கூட்டத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஒவ்வொன்றை பத்தி பேசிட்டீங்க, ஆனா அது விஷயம் கிடையாது. அந்த 70,000 பேர் யாருன்னா அவங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் சார்ந்தது மட்டுமா தான் இருக்கும், வேற எந்த விஷயமும் இருக்காது. நல்ல நாள் பார்க்க மாட்டாங்க, நல்ல நேரம் பார்க்க மாட்டாங்க, நல்ல சகுனம் பார்க்க மாட்டாங்க, ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. இப்படி மாற்று மத கலாச்சார பழக்க வழக்கங்களையே அவங்க பின்பற்ற மாட்டாங்க. அந்த கூட்டம் தான் 70,000 பேர்ல அடக்குவாங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லல்லாஹு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது சொன்ன உடனே ருகாஷா ரலியல்லாஹு
ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சஹாபி இருக்காங்க. அவங்க எந்திரிச்சு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த கூட்டத்துல நானும் அடங்குவேனா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு நபிகள் அவங்க சொல்றாங்க, ஆமா உகாஷா, இதுல நீங்களும் அடங்குவீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துல ஒரு ஆசையில தான் அவங்க கேட்டாங்க. இன்னொரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் இதுல இருக்கேனான்னு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ்னு ஒரு ஆர்வத்தோட கேட்கிறாங்க. அதுக்கு நபிகள் அவங்க சொல்றாங்க, உங்களை விட உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த விஷயத்துல முந்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நம்மளுடைய நம்பிக்கை அல்லாஹ்வை சார்ந்ததா இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் இன்ஷா அல்லாஹ் அந்த 70,000 பேர்ல ஒருத்தவங்களா ஆக முடியும். அல்லாஹ் தஆலா இதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அடுத்ததா இந்த சஃபர் மாதத்துலதான் ஒடுக்கத்து புதன் வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒடுக்கத்து புதன்னா என்ன? ஒடுக்கம் அப்படின்னா தமிழ்ல கடைசி அப்படின்னு அர்த்தம். அந்த சஃபர் மாதத்தோட கடைசி புதனை தான் ஒடுக்கத்து புதன் சொல்லுவாங்க. கியாமத் நாளுக்கும் ஒடுக்கத்து நாள் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கும். சரி, இந்த ஒடுக்கத்து புதனுக்கும் சஃபருக்கும் என்னதான் சம்பந்தம்? இது சம்பந்தமா நட்சத்திரம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த ஒடுக்கத்து புதனா நம்ம இஸ்லாமிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குர்ஆன் வசனங்களை எழுதி கரைச்சு குடிப்பாங்க. அதுல ஒரு ஷிஃபா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த ஒடுக்கத்து புதன்ல ஏன் செய்யறாங்கன்னு பார்ப்போம். நட்சத்திரம் அவங்க சொல்றாங்க, நோய்க்கும் புதன்கிழமைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னடா நோய்க்கும் புதன்கிழமைக்கும் சம்மந்தம் இருக்கு, ஒண்ணுமே புரியலையே யோசிக்கிறீங்களா? நட்சத்திரம் அவங்க சொல்றாங்க, தொழுநோய் இருக்குல்ல, அது வெண்குஷ்டமா இருந்தாலும் சரி கருகுஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த நோய் ஆரம்பிக்கிற நாள் புதன்கிழமை தான் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததான் சொன்னாங்க, இந்த ரத்த தானம் பண்ணுவாங்கல்ல, இப்பதான் நம்ம மக்கள் ரத்த தானம் பண்றோம். அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரத்த குத்தி எடுப்பாங்க. அதாவது கழுத்துல ஒரு ஊசி மாதிரி வச்சு குத்தி எடுத்தாங்கன்னா ரத்தம்லாம் பீச்சிட்டு வரும். அதை நட்சத்திரங்களும் செஞ்சிருக்காங்க. அந்த ரத்த குத்தி எடுக்கிறத புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பண்ணாதீங்க. ஏன்னா அது செய்யறது மூலியமா தொழுநோய் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம நபிமார்களிலேயே அதிகமான கடுமையான நோயில சோதிக்கப்பட்டவங்க தான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க உடல் முழுவதும் புண்ணால சோதிக்கப்பட்டாங்க. அந்த சோதனையை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அவங்க நாவல கடைசியா ஒரு புண்ணு வந்துருச்சு. அதனால அவங்களால அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியல. அந்த நிலைமையில தான் அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சிருக்காங்க. ரப்பி அன்னி மஸ்ஸனியல் லுரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். என்னுடைய ரட்சகா, எனக்கு ஒரு தீங்கு தொட்டுச்சு, அது என்கிட்ட நீ நீக்கிடு, நீ தான் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவர்னு சொன்னாங்க. அவங்க எப்ப தெரியுமா துஆ செஞ்சாங்க? உடம்புல ஒரு புண்ணு வந்தோடனே துஆ செய்யல, உடம்பு முழுக்க அவங்க புண்கள் தான். அதை அவங்க ஏத்துக்கதான் செஞ்சாங்க. தன்னுடைய நாவல ஒரு புண்ணு வந்துருச்சு, அதனால அல்லாஹ்னு சொல்ல முடியல, அதனால மட்டும்தான் அவங்க துஆ செஞ்சாங்க. அந்த துஆவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டு அந்த நாவல புண்ணு வராம தடை செஞ்சான். அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு புண்ணு வந்த அந்த புண்ணு தொடங்குற நாளும் புதன்கிழமை தான். அதனாலதான் நோய்க்கும் புதனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொன்னேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னா அர்சல்னா ரீஹன் சர்சர ஃபீ யௌமி நஃப்ஸி முஸ்தமிர். அதாவது அல்லாஹ் தஆலா முன்னாடி வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை ஒரு கடுமையான காற்றை கொண்டு அடிச்சான். அந்த நாள் நஹ்ஸ்ன்னு சொல்றான். நஹ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தொடர்ந்து தீங்கு தரக்கூடிய ஒரு நாள். அந்த நாளும் புதன்கிழமை தானே நட்சத்திரம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா வேதனை கொடுக்கிற நாளும் புதன்கிழமை தான், நோய் கொடுக்கிற நாளும் புதன்கிழமை தான். அதனாலதான் அந்த புதன்கிழமை அன்னைக்கு சிவாவுடைய ஆயத்துக்களை எழுதி கரைச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ லின்னாஸ். இந்த குர்ஆனை நாம இறக்கி வச்சிருக்கோம். இந்த குர்ஆன்ல நோய்களுக்கு உண்டான மருந்தும் நிவாரணையும் இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் குர்ஆன் வசனங்களை எழுதி கரைச்சு குடிக்கிறதும் குர்ஆன் வசனங்களை ஓதி ஊதிக்கிறதும் நம்ம இஸ்லாமிய மக்கள் கிட்ட ஒரு பழக்கமாவே இருந்துட்டு இருக்கு. நபிசல்லல்லாஹு அவங்க சொல்லியிருக்காங்க, அலைக்கும் பிஷிஃபாய், 2 நோய் நிவாரணிய நான் உங்களுக்கு விட்டு செல்றேன், இந்த 2ஐயும் நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அல் அஸ்லு வல் குர்ஆனு, ஒன்று தேனு, 2வது குர்ஆனு. இப்ப இது எல்லாத்தோட அடிப்படையில வச்சு பார்த்தா புதன்கிழமை தான் நோய் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் புதன்கிழமை நம்ம அந்த குர்ஆனுடைய வசனங்களை எழுதி கரைச்சு குடிக்கணும். சரி, எல்லா புதன்கிழமையும் பண்ணலாமே அப்படின்னா எல்லா புதன்கிழமையும் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பப்பட்ட நாளையும்
பண்ணிக்கலாம். ஏன் இதை குறிப்பா ஒடுக்கத்து புதன்ல நம்ம பண்றோம் அப்படின்னா, இளைஞருக்கும் தலைவராக வந்த அற்புடையாக வந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சஃபர் மாதம் கடைசி புதன் அன்னைக்கு தலைவலி ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டு முடியாம இருந்து ரபியுல் அவல் பிறை 12 தான் வஃபாத்தானாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்களுக்கு நோய் தொடங்குறதும் அந்த புதன்கிழமை தான் அப்படிங்கறதுனாலதான் அந்த புதன்கிழமை அன்னைக்கு நம்ம குர்ஆன் வசனங்களை எழுதி கரைச்சு குடிக்கிறது நம்ம மக்கள் கிட்ட ஒரு வழக்கமாவே இருக்குது. அந்த வசனம் என்னன்னா, சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் அலா இல்யாஸின், சலாமுன் திகுது ஃபதுகுலுஹா காலிதீன், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லாஇல் ஃபஜ்ர். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஒரு வசனங்கள் வரும். இந்த வசனங்களை எழுதி கரைச்சு குடிக்கிறது மிகவும் சிறப்பானதா இருக்கு. இந்த குர்ஆன் வசனங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்ஷாஅல்லாஹ் நீங்க தனிப்பட்ட முறையில இதை வாங்கிட்டு போங்க, நாங்க எழுதி தரோம். அதுக்கப்புறமா இந்த ஒடுக்கத்து புதன்ல தான் 3,20,000 முசீபத்துகள் இறக்கப்படுதுன்னு நம்ம மார்க்கம் சொல்லுது. அதாவது எப்படி தஹஜ்ஜுல அல்லாஹ் தஆலா முதல் வாரத்துல இறங்கி நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றான், அதே மாதிரிதான் முசீபத்துகள் இறக்கப்படுறதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் தான் சஃபர் மாதத்தோட இந்த கடைசி புதன் சொல்லப்படக்கூடிய ஒடுக்கத்து புதன். அந்த நாள்ல நம்ம ஏதாவது சாப்பாடு தொட்டு வச்சா மூடியணும், தண்ணி தொட்டு வச்சா மூடியணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யணும். அந்த நாள்ல நம்ம தொழுகையிலையும் திக்ருகளையும் அமல்களையும் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டிருந்தோம்னா அந்த முசீபத்துலாம் நம்மள ஒண்ணுமே செய்யாது. அந்த நாள்ல குறிப்பா 4 ரக்காத் தொழுகணும். அந்த 4 ரக்காத் ஒரு சலாம் தான். ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்ஹம்து சூராவுக்கு பின்னாடி இன்னா அவ்தைனா கல் கௌசர் அந்த சூராவை 17 முறையும், குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 5 முறையும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூராவை 1 முறையும், குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவை 1 முறையும் ஓதி சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு துஆ இருக்கு. அல்லாஹும்ம யா ஷதீதல் குவா யா ஷதீதல் மிஹால் யா அஸீஸ் தல்லத் லி இஸ்ஸதிக ஜமீஉ ஹல்கிக இஃபினி ஃபி ஹல்கிக அப்படின்னு ஒரு துஆ ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு பெரிய துஆ தான். அந்த துஆவை ஓதிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா இந்த முசீபத்துல இருந்து நம்ம அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவான். அந்த தொழுகையை தொழுதுட்டு நம்ம அந்த நாளுக்கு பூரா ஃபுல்லா அமல்களை தான் ஈடுபட்டிருக்கணும். அப்படி ஈடுபட்டிருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நம்மள அந்த முசீபத்துகளை இருந்து பாதுகாத்திடுவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா இந்த வரலாற்று நிகழ்வுகள்ல சஃபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இஸ்லாமிய மார்க்கத்திலே திருப்பு முனையா அமைந்ததுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேற்கொண்ட ஹிஜ்ரத் பயணம். இந்த ஹிஜ்ரத் பயணம் முதலா நடைபெற்றது இந்த சஃபர் மாதம் பிறை 27 தான். அதுக்கடுத்ததா ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு புனித போர் இருக்கு. போர் செய்வோம்ல, அந்த போர் செய்யறதுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சஃபர் மாதத்துல தான் அனுமதி அளித்தான். அதாவது மக்கால வாழ்ற முஸ்லிம்களுக்கு எதிரிகளோட தொல்லை அதிகமாவே இருந்துச்சு. அவங்க எதிர்த்து போர் செய்யலாம் மாட்டாங்க முஸ்லிம்கள். அப்ப அல்லாஹ் தஆலா எந்த ஒரு உத்தரவுமே கொடுக்கல. அதனால எதிர்த்து போர் செய்யாம அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. எவ்வளவு பொறுமையா இருந்தாலுமே அவங்களுடைய அத்துமீறல் அதிகமாகவே ஆரம்பிச்சிருச்சு. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால இந்த அத்துமீறலை தடுக்கிற விதமாதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அநியாயம் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு எதிரா ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்களும் போர் செய்யுங்க, உங்களுக்கு நான் அனுமதி கொடுத்துட்டேன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உதவி செய்வதில் சக்தி பெற்றவன் சொல்றான். அல்லாஹ் தஆலா அந்த சஃபர் மாதத்துல தான் இந்த வசனத்தை இறக்கி போர் செய்யறதுக்கும் உத்தரவிட்டிருக்கான். அதுக்கடுத்ததா அநேகமான மக்கள் இந்த சஃபர் மாதத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு முஸ்லிம் ஆயிருக்காங்க. இஸ்லாமிய மார்க்கத்தையே நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ற சஹாபி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி மார்க்கத்துல நிறைய பேர் இந்த சஃபர் மாதத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பனு உத்ரா கோத்திரத்தை சேர்ந்த 12 பேர் கொண்ட ஒரு குழு மொத்தமா இஸ்லாத்தை ஏற்றுக்குச்சு. தௌஸ் குடும்பத்தை சேர்ந்த 400 பேர் கொண்ட ஒரு குழுவும் மொத்தமா இந்த சஃபர் மாதத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. மக்காவில இருந்து 8 நாள் தொலைதூரத்துல உள்ளதுதான் கைபர் அப்படிங்கிற ஒரு கோட்டை. அந்த கோட்டையில வாழ்ந்த யூதர்கள்லாம் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் அதிகப்படியான தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதை தடுக்கிற விதமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹர்ரம் மாதம்
அந்த கைபர் கோட்டையை முற்றுகையிட்டு இந்த சஃபர் மாதம் தான் வெற்றி கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம நப்சாங்க ஹிஜ்ரி 5ல ஜைனப் பின் ஜாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவங்கள திருமணம் செஞ்சிருக்காங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இதே சஃபர் மாதத்துல தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுவங்கள திருமணம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அருமை மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அலி ரலியல்லாஹு அன்ஹுவங்களுக்கு இந்த சஃபர் மாதத்துல தான் திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இப்படி வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தா சஃபர் மாதத்துல நடந்த படைகள் அனைத்துமே வெற்றிக்கு மேல் வெற்றி வாகை சூடியதால இந்த சஃபர் மாதத்திற்கு சஃபருல் முலஃபர் வெற்றி கிடைத்த மாதம்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம பீடு பிடிச்ச மாதம்னு பேர் வச்சிருக்கோம். அல்லாஹ் தான் நம்ம அனைவரையுமே மன்னிக்கணும். நவுபில்லாஹி மின்ஹா. அது மட்டும் இல்லாம சஃபர் மாதத்துல கல்யாணமும் பண்ணிருக்காங்க. தன்னுடைய மகள் ஃபாத்திமா அல்ஹா அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. சஃபர் மாதம் மட்டும் பீடி பிடிச்ச மாதமா இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ அவங்களுடைய தோழர்களான சஹாபாக்களோ எந்த ஒரு காரியத்தையுமே முன் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அப்படி சஃபர் மாதம் பீடி பிடிச்ச மாதம்னு நமக்கு எந்த இடத்துலயுமே சொல்லி காமிச்சதே இல்லைல்ல. இதுக்கு மேலேயும் சஃபர் மாதம் பீட பிடிச்ச மாதம் தான், நான் நல்ல நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தான் எல்லாத்தையுமே செய்வேன் அப்படின்னா அல்லாஹ் சொல்ற இந்த வசனத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க இஸ்லாம்ல நுழைந்தா முழுமையாவே நுழைஞ்சிடுங்க. வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான். சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றி வாழாதீங்க. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். நிச்சயமாக அந்த சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமாவே எதிரின்னு காட்டப்பட்டுட்டான். அதனால அவனுடைய வழியை நீங்க பின்பற்றி வாழாதீங்க. ஃபைன் ஸலல்தும் மின் பஅதி மா ஜாஅத்குமுல் பையினாத். இவ்வாறு தெளிவான ஆதாரங்களோ தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டிய பின்னரோ நீங்க அந்த அறியாமை கால பழக்க வழக்கத்தையே பின்பற்றி வாழ்வே அப்படின்னு சொன்னா பாலமோ அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை தண்டிப்பது நுண்ணறிவு மிக்கவன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேலேயும் சஃபர் மாதம் பீடி மாதம் தான் நினைக்கிறத நம்ம அடியோட கைவிட்டணும். அது மட்டும் இல்லாம மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றி வாழ்றதையும் நம்ம அடியோட கைவிட்டணும். இன்ஷா அல்லாஹ் விசாரணை இல்லாம சொர்க்கம் செல்லக்கூடிய 70,000 நபர்களில் நம்மளையும் ஒருவராக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்புரிவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்னும் முழுமையான ஈமானுடன் வாழ்ந்து முழுமையான ஈமானுடனே மரணித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து மரணமாகி சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக ஆக வேண்டும் என உங்கள் அனைவரிடமும் இந்த பயான் மூலம் வசியத்தாகவும் நசிஹத்தாகவும் செய்து எனக்கு பேச வாய்ப்பளித்த என் ரட்சகனை போற்றி புகழ்ந்தவராகவும் என் ரட்சகனுக்கு நன்றி செலுத்தியவராகவும் எனது இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.